ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பாலக்கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல குக்கரில் 2 கிளாஸ் துவரம் பருப்பை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 5 காஞ்ச மிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 4 தக்காளியை போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சீரகம், மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை குக்கரில் சேர்த்து 2 விசில் விட்டுக்கணும். விசில் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு சட்டியில் மாற்றி தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கணும். இந்த கிளிப்பில் நாங்கள் உப்பு போட மறந்துட்டோம், அதனால் நாங்கள் சும்மா உப்பு போடுற மாதிரி ஒரு கிளிப் எடுத்தோம். அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சட்டியில் தான் கடையணும்னு இல்லை, குக்கரில் கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். ஆனால் சட்டியில் கடைஞ்சா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது தாளிக்க ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் வடகம், கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்ச குழம்பு எடுத்து அதில் ஊற்றி ஒரு கொதி விட்டால் சுவையான பாலக்கீரை குழம்பு ரெடிங்க. இதை சுட சுட நீங்கள் ரைஸில் ஊற்றி அதோட அப்பளம் இல்லை வத்தல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.